திரு அக்னீஸ்வரன், நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் இந்த பரபரப்பு, பதட்டம், களத்தில் இருக்கக்கூடிய சூழல், கள யதார்த்தம், கருத்து கணிப்புகளுக்கு பிந்தகு இருக்கக்கூடிய சூழல்? பரபரப்பும் பதட்டமும் இல்லைன்னா தேர்தலே இல்லைன்னு நம்ம நினச்சிருவோம்ல. சரி, ஆக ஊடகங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுகிறது. எங்க சித்திரை திருவிழாவில் கள்ளழகர் ஆற்றுல இறங்குறது மாதிரி அங்கேயாவது அணையில், வைகை அணையில் தண்ணியை திறந்து விடுவாங்க. ஆனால் இங்கே அரசியல் சூடை காட்டிலும் ஊடகத்தினுடைய சூடு அதிகமாயிடுச்சு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஆனால் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், என்னுடைய பார்வை வித்தியாசமாக இருந்தாலும் அது நான் எதிர்பார்க்கிற ஒன்று. ஒரு ரேஷன் பொருள் வாங்கினால் அதுக்கு உங்களுடைய அலைபேசியில் ஒரு குறுஞ்செய்தி வரும். அது மாதிரி ஒன் டைம் பாஸ்வேர்டுன்னு எதுக்கு எடுத்தாலும் வரும். பேங்க்ல பணம் போட்டு எடுத்தா கூட வருது. அது மாதிரி ஓட்டு போட்டாலே ஒரு குறுஞ்செய்தி வந்ததுன்னா அது இன்னும் சிறப்பாக இருக்கும். யாருக்கு போட்டோம்னு சொல்ல வேணாம். ஆக இவர் ஓட்டு போட்டுட்டாருப்பா. 5,73,00,000 பேர் வாக்களித்தவர்கள் எத்தனை பேர்? அப்ப ஜனநாயகத்தில் எஸ்ஐஆருக்கு பிறகு இவ்வளவு பேர் கொண்டு வந்ததற்கு பிறகும் புதிய வாக்காளர்கள் 14 லட்சம் பேர், 29 வயசுக்கு கீழே 1,21,00,000 பேர், நீங்கள் பெண் வாக்காளர்கள் இவ்வளவுன்னு சொல்றீங்க. எல்லாத்தையும் சேர்ந்து இப்ப தேர்தல் என்ன ஆக போகுது, ரிசல்ட் என்ன ஆக போகுது அப்படிங்கிறத இங்க ஒரு பெரிய கேள்வியா இருக்குது. கேள்வி அப்படிங்கிறது இங்க 4 முனை போட்டி. அந்த 4 முனை போட்டியில திமுகவுக்கும் அதிமுகவுக்கு தான் உண்மையான போட்டி. ஆக நாம் தமிழர் கட்சி மரியாதைக்குரிய சீமான் அவர்களும் நடிகர் திரு விஜய் அவர்களும் தேர்தலில் நிற்கிறார்கள். ஆனால் நாம் தமிழர் சீமான் அவர்கள் ஒரு சித்தாந்தம், ஒரு கொள்கை, அது உழைப்பு அதிகம். இந்த 4 கட்சியில யாருப்பா குறைஞ்ச நாளில் நிறைய உழைச்சிருக்கிறாருன்னு கேட்டால் நாம் தமிழர் சீமான் அவர்கள் தான் உழைத்திருக்கிறார். போராட்டமா இருக்கட்டும், பேச்சா இருக்கட்டும். ஆகையினால எதை பற்றியும் கவலைப்படாமல், நான் பெண்களுக்கு 50 விழுக்காடு என்றால் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு 50 விழுக்காடு கொடுத்த ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். ஆக அதுக்கு பிறகு ஒரு பெரிய ஒரு பிரளயத்தை உண்டாக்கி இருக்கிறாரு. யாரு அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். யாரு? அவர் தாவேகாவினுடைய தலைவர். சரி. ஆனால் அவர் 234 தொகுதிக்கும் போனாரா அப்படின்னு கேட்டா இல்லைங்க. நான் கேட்டேன், ஏன் 234 தொகுதிக்கு நீங்க போகலப்பான்னு கேட்டேன். நாங்க போகாம இருக்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜிங்கிறாங்க. ஏப்பா அரசியலை இன்னும் கொஞ்சம் கடுமையா விமர்சிச்சிருக்கலாமே அப்படின்னு கேட்டா, நாங்கள் பேசாம இருக்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜிங்கிறாங்க. எல்லாமே ஸ்ட்ராட்டஜி. அதனால தேர்தலுக்கு பிறகு இன்னும் தேர்தல் அறிவிப்பே இன்னும் வரல, ரிசல்ட். அதுக்கு இடையில நாங்க அங்க போறோமே, அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஆக உழைக்காமல் மேலே வருவது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஆனால் 73 வயதில் தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உழைக்கின்ற உழைப்பு, 71 வயதில் தமிழ்நாட்டில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் 196 சட்டமன்ற தொகுதிக்கு பிரச்சாரம் முடிச்சிருக்காரு. 2வது 234 சட்டமன்ற தொகுதிக்கு முடிச்சிருக்கிறார்னா, ஆக உழைப்பு. இப்ப நீங்க இப்படி யோசிங்கள, திமுக என்றால் ஸ்ட்ராட்டஜி, சரி, தாவேகா என்றால் ஹார்ட். அவங்களும் ஸ்ட்ராட்டஜி தானே வச்சிருக்காங்க. ஸ்ட்ராட்டஜிங்கிறது ஸ்ட்ராட்டஜின்னு சொன்னா போதுமா? சரி. எனக்கு நான் அமெரிக்கா அலாஸ்கா நாளை காலையில் போகணும். எப்படி போறது? நான் இங்க உட்காந்துக்கிட்டே இருந்தேன்னா, வேந்த டிவில இருந்தோம்னா ஒன்றும் நடக்காது. ஆகவே அவர்களுடைய பயணிக்க வேண்டிய தூரம் அதிகம். ஆனால் தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சி தலைவர் 2 முறை தமிழ்நாடு முழுக்க போய் அதிமுக என்பது ஹார்ட் ஒர்க். அதைத்தான் இந்த தேர்தல் நமக்கு அறிவுறுத்திருக்குது. சரி, இப்படி சொல்லுங்க. அப்படி நீங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தாலுமே 2 கட்சிகளுமே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பண்ணியிருக்காங்க. நீண்ட காலமா 50 வருடமாக பல தேர்தல்களை சந்தித்து விட்டு வந்தவர்கள் தான். ஆனா இந்த முறை ஒரு பதட்டம் அதிகமாக இருப்பது போல தெரிகிறதே, அதான் என்ன காரணம்னு கேட்கிறேன். அது என்ன காரணம்னா, நீங்க 52 இருந்து நம்ம 2026 தேர்தல் வரைக்கும் 5 முனை கூட்டணி எந்த தேர்தலையாவது எந்த கூட்டணி சொல்லுங்க. பாக்கி சார் இருந்திருக்குதா சார்? இதுவரைக்கும் இருந்ததே இல்லைங்க. அதிகபட்சமாக 4 முனை கூட்டணி தான் இருந்தது. 7 முறை 7 80 எல்லாரும். ஏன்னா வேலை வாய்ப்பும் பொருளாதாரம் நிறைய சம்பாதிக்கிறது அரசியல் தொழில் மட்டுமே இந்தியாவில். ஆகவே அதற்குத்தான் உங்களுக்கு அதிகமாக மக்கள் வருவார்கள். அமெரிக்காவில் வல்லரசு நாடா இருந்தா கூட அங்க 5% பேர் தான் அரசியல்வாதிகள், அரசியல் பேசுகிறார்கள். அங்க கல அரசியல்ல 2 ஜனாதிபதி நிக்கிறாங்கன்னா, ஒருத்தர் ஆதரிக்கிற ஒருத்தர் எதிர்க்கிறாரு, 2 பேரும் நேரடியாக மோதுவாங்க.
ஆனால் எங்கள் மக்கள் மோதிக்கொள்ளுகிறார்கள், தலைவர்கள் அமைதி காக்கிறார், நான் வந்துருவேன்ப்பா அப்படின்னு நிலை இருக்குதுன்னா இது ஒரு புறம். ரெண்டாவது நீங்க சொல்லுங்களா, இந்த கருத்து கணிப்பு என்பது, இந்த கருத்து கணிப்பு என்பது 2011 எத்தனையோ கருத்து கணிப்பு வச்சுக்கோங்க. 2011 திமுக ஆட்சி அதிகாரத்தை விட்டு போகிற போது என்னாச்சு? 78% அன்னைக்கு வாக்கு எடுத்தாங்க. அப்போ அதுக்கு பிறகு இதுவரைக்கும் நடந்த சட்டமன்ற தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் 85% வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கிறதுனா அது 2026 தான். ஏன்? 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுத்த தீவிர வாக்காளர் திருத்தம் இப்பொழுதுதான் அது நடைமுறைப்படுத்தியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 97 லட்சம் பேர், அதுல 16 லட்சம் பேர் திரும்ப வந்திருக்கிறாங்க. அதனால ஒன்னு எஸ்ஐஆர், இன்னொன்னு ஊடகங்களுடைய அந்த கருத்து கணிப்புகள்லாம் தவிடுபடியாகும், பொய்யாகும். ஒருவேளை இப்படி யோசிங்க, வந்தா ஆதரிக்கிறோம், வரலன்னா வெறுக்கிறோம், அப்படி கிடையாது. ஊடகம் தம் கடமையை செய்கிறது. ஆனால் அந்த கடமையில் ஒருவேளை நடக்காமல் போய்விட்டால் யாரை பொறுப்பாக்குவது? 2011 திமுக 200 சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்று திரும்ப ஆட்சி அமைக்கும். ஆனால் எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்தது திமுக. என்னுடைய கேள்வி இன்னும் கொஞ்சம் வச்ச சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை திரு விஜய் அவர்களுடைய வரவு அல்லது தாவேகாவுக்காக மக்கள் வாக்களித்திருப்பதாக சொல்வது இந்த 2 கட்சிகளே பதட்டமாக்கி இருக்குதா அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதுதான் ஒரு கேள்வி. திரு சாமிநாதன் கூட சொன்னார், இந்த மாதிரி திமுகவும் அதிமுகவும் தாவேகாவால் சற்று பதட்டமாயிருக்கின்றன அப்படிங்கிறத பார்க்கணும். சார், இது ரெகுலராக நடக்கிறது தானே, இதில் என்ன பதட்டம்? நாங்களும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி மாற்றி மாற்றி 67 வந்துக்கிட்டு இருக்கோம். இதில் புதுசாக யாராவது இடையில விடுவாங்களா? ரைட், இப்படி யோசிங்க. காங்கிரஸ் ஆட்சி விட்டு போகும்போது மலர் தூவி திராவிட கட்சிகளே வாங்கன்னா சொன்னாங்க. இது ஒரு போட்டி அரசியல் கைப்பற்றும் யுக்தி சார். உங்களுக்கு தெரியும் அக்னீஸ்வரன், 2006 திரு விஜயகாந்த் வந்தார், அடுத்ததாக கமலஹாசன் வந்தார். இப்போ இப்படி இந்த தலைவர்கள் வந்த போது அதே போல சீமான் அவர்கள் வந்தாங்க. இப்போ இந்த தலைவர்கள்லாம் வந்தபோது இல்லாத ஒரு பரபரப்பும் பதட்டமும் இப்போ இருக்காங்கிறதா கேள்வி. அதைத்தான் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறேன். அதனால தான் இந்த 2 அடுத்தடுத்து இருக்கக்கூடிய நிகழ்வுகளை அப்படி அதைத்தான் நமக்கு சுட்டி காட்டுதான் கேட்குறேன். ஒரு பதட்டமும் இல்லை. நம்ம பதட்டமும் பரபரப்பும் பிபியை கூடி சர்க்கரையை ஏற்றி நம்ம அப்படியே ஹாஸ்பிட்டல் ஐசியூவில் படுத்து அவன் 10 லட்ச ரூபா நம்மளை ஆட்டையை போட்டுற அளவுக்கு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு பரபரப்பும் இல்லை. நீங்கள் திரு விஜயகாந்த் வந்தபோது அந்த பரபரப்பு இருந்ததா? ஆம், இருந்தது. நீங்க தமிழ்நாட்டில் திரைப்பட நடிகர்கள் புதுசா இன்னைக்கு இவர் மட்டும்தான் வந்திருக்கிறாரா என்ன? இந்தியாவில் இல்லை, உலகத்திலேயே ஆசிய நாடுகளிலே முதல் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினராக யார் இருந்தது? SS ராஜேந்திரன் சார் அவர்களுக்கு தெரியும். அதுக்கு பிறகு இந்தியாவிலே உலகத்திலேயே ஒரு மாநிலத்தில் முதலமைச்சராக பதவியேற்றது உலகத்திலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒருவர் மட்டுமே. அதற்கு பிறகுதான் ரூஸ்வெல்ட் அமெரிக்காவில் ஜனாதிபதி ஆகிறார். அதற்கு பிறகுதான் ரீகன், டொனால்டு ரீகன். அப்ப அதுக்கு பிறகுதான் இவங்க நம்ம NTR அங்க வர்றாரு. அப்போ அது எல்லாமே ஒரு அரசியல்ல இதுக்கு முன்னாடி வந்தவங்க இருக்கிறாங்க. திரு விஜயகாந்த் அவர்கள் வந்தபோது அந்த பரபரப்பு இருந்ததா? பழம் நழுவி பாலில் விழாதா என்று அது இல்லைன்னு மறுக்கல. இதுவும் அன்று இருந்ததை விட பல மடங்கு இங்கு இருக்கிறதா அல்லது இதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அழுத்தம் இருக்கிறதாங்கிறதா புரிஞ்சுக்க முடியுது. இல்லை, ஏன் கேட்குறேன்னா, அடுத்தடுத்த நிகழ்வுகள் நம்ம பார்க்குறோம். திமுக நிர்வாகிகளை அழைத்து அவர்களுக்கான ஒரு பேச்சுவார்த்தை உள்ள நடந்து எப்படி இருக்க போகிறது, வரக்கூடிய தேர்தல் அன்னைக்கு வாக்குப்பதிவு அன்னைக்கு முடிஞ்சது போல அடுத்ததாக வாக்கு எண்ணிக்கைக்கு நம்ம எப்படி தயாராகணும் அப்படின்னு சொல்றாங்க. அதிமுக நிர்வாகிகள் அவர்களுக்கு இது போன்ற அறிவுறுத்தல்கள் வழங்கப்படுகிறது. எப்படி இருக்குங்கிறதா நான் புரிஞ்சுக்க முயற்சி பண்றேன். ஒன்றும் இல்லை சார், இது எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒன்று தான் சார். எல்லாருமே புதுசா வருகிற போது அந்த பரபரப்பு இருக்கத்தான் செய்யும். ஆனா தாவேகாவினர் திரு விஜய் அவர்களை அதிகமாக நம்புகிறார்கள், ரசிக்கிறார்கள். ஆனால் அது வாக்கு சதவீதத்தை உயர்த்தும். உயர்த்துற வாக்கு சதவீதம் யாரு? தாவேகாவுக்கு போடுற ஓட்டு எதை தீர்மானிக்க போகுது? எதை தீர்மானிக்கும்? சிறுபான்மையினர் வாக்குகளை அதிகம் வாங்குகிற கட்சி திமுக. சரி. பெண்கள் வாக்கு அதிகம் வாங்குகிற கட்சி மகளிர் உரிமைத்துறை. அதுக்கு தான் கொண்டு வந்தது. ஏன்னா அது அதிமுகவுக்கே போய்கிட்டு இருக்கு. லேசா வெட்டி மடைமாற்றம் பண்ணி இங்கிட்டு கொண்டு வருவோம் அப்படின்னு ஒரு யுக்தி இருந்தது. அந்த மாதிரி பல்வேறு திட்டங்களை அவங்க கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்தாலும் இன்னைக்கு ஒரு ஊர்ல நான் கேள்விப்பட்டது
போல் மணி மேனேஜ்மெண்ட் அப்படின்றது இந்த தேர்தலை புதுசா அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. ஓ. எனக்கு தெரிஞ்சு காசு வாங்க கொடுக்காத கட்சி அப்படின்னா ஒரு சில கட்சிக்கு தான். எல்லா பேருமே காசு கொடுத்துருக்குறாங்க. அதுலயும் ஒரு ஓட்டுக்கு 2 கட்சிகளும் சேர்ந்து 10,000 ரூபாயெல்லாம் வழங்கி இருக்கிறது. அப்போ அவர்களை உந்தி தள்ளுவது இந்த 85% SIR. அதுக்கப்புறம் தாவேகாவினுடைய தலைவர் அவர்கள் புதுசா வந்திருக்கிறாரு, எல்லாரும் ஓட்டு பண்ணும்பா அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாம பணம் கொடுக்கிறது. இவ்வளவு நடந்திருக்கிறது என்றால் இவைகள் எல்லாம் யார் வாக்குகளை பிரிக்க போகிறது? ஒருவேளை திமுக வாக்குகளை பிரித்தால் அது அதிமுகவுக்கு சாதகமாக அமையும். அதிமுக வாக்குகளை பிரித்தால் அது திமுகவுக்கு சாதகமாக அமையும். ஆனால் தாவேகா ஆட்சி அமைக்குமா அப்படின்னு கேட்டா இந்த ரெண்டு இப்ப நீங்க சொன்ன ரெண்டு ஆப்ஷனுமே ஸ்பாயிலர் சொல்லுங்க, டிஸ்ரப்டர் சொல்லுங்க, அதை நீங்க சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். ஆனா நான் என்ன கேக்குறேன்னா இந்த ரெண்டுமே சேர்ந்து தாவேகாவுக்கு ஒரு அட்வான்டேஜ் கொடுத்துறாதான்னு கேக்குறேன். ஒரு தேர்தல் அட்வான்டேஜ் கொடுக்கும் சார், அடுத்த தேர்தலில் நிலைக்க முடியாது. இந்த தேர்தல சார் நம்ம பேசுறோம், இந்த தேர்தல்ல அதுக்கு அட்வான்டேஜ் எத்தனை சதவீதம் வாங்குவாங்க சொல்லுங்க? இல்ல இப்ப வந்திருக்கக்கூடிய கருத்து கணிப்புல இரட்டை இலக்கம் அது நீங்க எடுக்கவே வேணாம். நீங்க திமுக அமோகமாக வெற்றி பெறும் அடியே நம்பவே மாட்டேன். அதிமுக ஆட்சி அமைக்கும் அதையும் நம்பவே மாட்டேன். தாவேகா மிகப்பெரிய புரட்சி செய்யும் அதையும் நம்ப மாட்டேன். கருத்து கணிப்பு என்பது அது ஊடகத்திற்கான தொழில் வேலை, ஒரு அனுமானம். அதை வைத்தே நம்ம ஆட்சி கட்டில கொண்டு வந்துடலாம்னா மக்களை எடை போட்டு பார்க்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைவர்களால் அது முடியவில்லை. சொல்லுங்க நீங்க என்ன? அதாவது சார், நடிகர் திரு விஜய் தாவேகாவினுடைய தலைவருக்கு இவ்வளவு வரவேற்பு வந்ததுக்கு திராவிட கட்சி அப்படின்னு இன்றைய போக்கும் ஒரு காரணமா இருக்கலாம். ஓகே, திமுக ஆண்டுச்சு, அண்ணா திமுக ஆண்டுச்சு, என்னப்பா இப்படிதான் எல்லாம் இப்படிதான்ப்பா. இல்ல பொதுவாகவே இந்த ஒரு அந்த சலிப்பு இருக்கும். விரக்தி மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் மூன்றாவது கட்சிக்கு ஒரு ஆப்ட் பண்ணுவாங்க. ஆனா அந்த ஆப்ட் பண்றவங்களுடைய எண்ணிக்கை விகிதம் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது கூடத்தானே செய்யும், கூடி இருக்குன்னு. ஒரு பெரிய ஆக்டரு நான் இதை விட்டுட்டு வரேன் அப்படிங்கிறாருன்னா அவர் எதுக்கு இதை விட்டுட்டு வராருன்றது ஒரு கேள்வி. அது அப்புறம் பார்ப்போம். விட்டுட்டு வரலும் அரசியலுக்கு வரட்டும். ஆனால் திராவிட கட்சிகள் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த அந்த உயிர் துடிப்பு, முனைப்பு, அந்த முனைப்பு, மக்களுக்கான திட்டங்களை நேர்மையாகவும் சார் காங்கிரஸ் ஏன் தோத்துச்சு? பூரா பணக்காரர், மிட்டா மிராசு, கோடீஸ்வரன் அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் கொடுத்தாங்க. பெரும்பெரிய செல்வந்தர்கள், தொழிலதிபர்கள், தியேட்டர் ஓனர், கப்பல் வச்சிருக்கவங்களுக்காக கொடுத்தாங்க. ஆனால் திமுக பேரறிஞர் பெருந்தை அண்ணா அதை அடிச்சு உடைச்சு மாத்தினாரு. ஆனால் இன்னைக்கு மீண்டும் திராவிட கட்சிகள் அதே மாதிரி காங்கிரஸ் என்ன செஞ்சுச்சோ அதே மாதிரி வந்தால் இதுவும் ஒரு மக்கள் போதும்பா என்னப்பா அப்படின்ற எண்ணத்துக்கு வந்திருக்கிறாங்களா எல்லாமே இந்த தேர்தலில் தெரியும். இது ஒண்ணு. இன்னொரு விஷயம், தாவேகாவுக்கு வாக்கு சதவீதம் அப்படி கூடி இருக்குது அப்படின்னா, ஒருவேளை கூடியிருந்தால் எந்த சதவீத வாக்கு எந்த கட்சின்றது அப்புறம் இந்த 10,000 ஓட்டுல எத்தனை சதவீதம் கொடுக்குறீங்க அது தெரியல. நான் அப்படிலாம் கொடுக்கல. நான் தான் நான் எந்த கட்சி ஆட்சிக்கு வரும்ன்றதே நான் நம்பலையே. அது மக்கள் தீர்ப்பு. அதுதான் ஜனநாயக பூர்வமாக நாம் அது வரைக்கும் காத்திருக்கணும். ஆக்க பொறுத்தவங்க ஆற பொறுக்கிறது இல்லை. ஆனா டக்குன்னு சுடுசோறு அள்ளி வாயில போட்டுட்டு குடல்லாம் வெந்து போயிடணும். அதுதான் இந்த பிபிக்கு காரணம். ஆனால் தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இந்த மாதிரி வாக்குகளை நிறைய எடுத்துட்டா என்ன நடக்கும்னா 50,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார், 1,00,000 வெற்றி பெற்றார், 1000, 500, 100, 200, 10, 20 நிக்கும். அங்க ரேஞ்சுக்கு வந்துட்டீங்க. சிங்கிள் டிஜிட் 30, 100, 300, 1000க்குள்ள நிக்கும். வாக்குகளை பிரிப்பார். ஆனால் அவர் ஆட்சியை பிடிப்பார் என்பதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லை என்று நான் நம்புகிறேன். 2024 30% பேர் வாக்களிக்கவே இல்லை. 2026 சட்டமன்ற தேர்தலில் 15% பேர் தான் வாக்களிக்கவே இல்லை. திமுக அதிமுக பிடிக்காதவர்கள் எல்லா தேர்தலிலும் ஒரு 15% எப்போதும் இருக்கும். அது முழுமையாக தாவேகாவுக்கு சென்றிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தாவேகாவினுடைய வாக்கு பல கட்சிகளுக்கு சிம்ம சொப்பனமாக அமையும். பல சிறிய கட்சிகளுக்கு, அதிமுக திமுகவுக்கு கட்டமைப்பு இருப்பதனால அது தப்பிச்சுக்கிறோம். அதுலயும் ஒரு சில வாக்குகள் குறையலாம். 1%, 2% குறையும். டைம் நம்ம இங்க டி நகர்லயே பார்த்தோம், வெறும் 700 வாக்குகள் வித்தியாசத்துல அந்த பிரச்சனை நடந்துச்சு. இங்க டி நகர்லயே சத்யா அவர்களுக்கும் 137 வாக்குகள்ல தான் அவர் தோத்தாரு. அப்படி இருக்கிற போது அதிமுக திமுக தன்னை தகவமைத்துக்கிறோம், தற்காத்துக்கிறோம் அப்படின்னு பார்க்குற. மூணாவது விஷயம் சார் சொன்னது மாதிரி, அதாவது எனக்கு உதவி செய்தவர்கள் தான் என்னை விமர்சிக்கணும்.
நீங்க தேர்தல் நேரத்தில் இவர் கிரீச்சோடங்க சொல்றாரு நாம கூட்டணி ஆட்சி வேணும்னு. தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிக கடும் கோபத்தில் இருக்கிறார் காங்கிரஸ் மீது. ஒரே தேர்தலில் பிரச்சாரம் பண்ணீங்களா? திரு ராகுல் காந்தி வந்தாரா? ஒரே மேடையில் பிரச்சாரம் பண்ணாங்களா? இல்லையே. அப்போ 28 சீட்டு வாங்கிட்டீங்க. ஆனா அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒரு சீட்டு கூட கொடுக்கல திமுக. அவர் பிரச்சாரம் செய்தார். ஆகவே இது என்னன்னா தாவேகாவை காட்டி காங்கிரஸ் திமுகவோட முரண்டு பிடிக்க நினைக்குது. இந்த தேர்தலுக்கு பிறகு கூட்டணிகள் மாறும்.